இன்னைக்கு தங்கம் அப்படின்னு சொன்னாவே பயமா இருக்கு. பயங்கரமா விலை ஏறுது இறங்குது. அப்படிப்பட்ட ஒரு தங்கத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்றேன். தங்கத்தை அதை ஆபரணமாக செய்து வளைக்கிற போது அந்த தங்கத்தை அடிக்கிறதுக்கு ஒரு சுத்தியல் பயன்படுத்துவாங்க. அந்த சுத்தியல் இரும்பால ஆனது. அந்த இரும்பை வச்சு தங்கத்தை அடிக்கும் போது கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சத்தமுமே வராது. ஆனா அதே மாதிரி ஒரு இரும்பை வளைக்கிறதுக்கும் எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதே இரும்பு சுத்தியல் தான். தங்கத்தை அடிக்கும் போது சத்தம் வராத அந்த இரும்பு சுத்தியல்ல இருந்து இரும்பை அடிக்கிற போது அதே இரும்பு சுத்தியல்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேட்கும். இதை பார்த்துட்டு ஒரு நாள் தங்கம் அந்த இரும்பு கிட்ட கேட்டுச்சான், இங்க பார், என்னையும் அந்த சுத்தியல் தான் வந்து அடிக்குது, நான் சத்தமே போடலையே, நீ ஏன் உன்னுடைய இரும்பு தானே, உன்னுடைய இனம் தானே, அது அடிக்கும் போது எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுற அப்படின்னு கேட்டப்ப அந்த இரும்பு ரொம்ப உணர்வுபூர்வமா ஒரு விஷயம் சொல்லிச்சான். நீ இரும்பால் அடி வாங்குகிற போது உனக்கு வலி தெரியவில்லை, ஆனால் நான் இரும்பால் அடி வாங்குகிறேன், என் இனமே என்னை அடிக்கிறது, அதனால் எனக்கு வலிக்கிறது அப்படின்னு சொல்லிச்சான். நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு துரோகம் செய்கிற போதுதான் அது அதிகமாக வலிக்கும். கூட இருக்கிறவர்களை ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பாடம் தான் இந்த கதை.